காதல் 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 சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். யாரும் எதிர்பார்க்காத விதமா பயங்கர ட்விஸ்ட்டா நம்ம அர்ஜுன் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த மது கழுத்துல தாலிய கட்டிட்டாப்ல. சீரியல் ஆரம்பிச்சு 2வது வாரம் தான் போய்க்கிட்டு இருக்கு. 2, 3 வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ட்விஸ்ட்ட சீரியல்ல கொண்டு வந்துட்டாங்க. நாமலாம் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா, லவ்வே நெறைய நாள் ஓடும். காதல் கன்டென்ட்டே நெறைய நாள் ஓடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். என்னடான்னா 1 மாசத்துக்குள்ள ஒரு கல்யாணமே நடந்து முடிஞ்சிடுச்சு. கல்யாணம் தான் நடந்து முடிஞ்சாலும், மது நம்ம அர்ஜுன ஏத்துக்க போறதில்ல. அது மட்டும் இல்ல, இப்ப அர்ஜுன் தாலி கட்டிட்டாப்லயா, இதுக்கப்புறம் ஸ்வேதா என்ன செய்ய போறாங்க? ஸ்வேதா எனக்கு தெரிஞ்சு அங்கருந்து அழுதுகிட்டே ஓடி போய் ரூமு கதவ சாத்திக்குவாங்க. எல்லாருமே போய் ஸ்வேதாவ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் மது கழுத்துல வலுக்கட்டாயமா சம்மதமே இல்லாம நம்ம அர்ஜுன் தாலி கட்டியிருக்காப்ல இல்லையா? இப்ப அர்ஜுனுக்கு கண்டிப்பா தர்ம அடி விழுவும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அது மது கையால தான் விழுவும்னு நெனைக்கிறேன். ஆனா நம்ம அர்ஜுனுக்கு சப்போர்ட்டா அவங்க அம்மா தான் இருக்க போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்ம மது தாலிய மறைச்சு வச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு வர்ற மாதிரி தான் காமிப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மதுவுக்கு அர்ஜுன் மேல காதல் வர்ற மாதிரி நமக்கு காமிக்க போறாங்க. இதுக்கு நடுவுல இந்த கரிகாலன் என்ன செய்ய போறாப்ல? கண்டிப்பா அர்ஜுன வீட்ட விட்டு வெளியில தொரத்திடுவாப்ல. அர்ஜுன் வெளியில தான் எங்கேயாச்சும் தங்குவாப்ல. என்னலாம் நடக்க போகுது இதுக்கப்புறம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.